Hey guys, mango panna cotta பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாலை வந்து எடுத்து பாயில் பண்ணிக்கோங்க. பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அகார் அகர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு அகார் அகர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்படியே போட்டால் அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். அந்த அகார் அகரும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes அதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் வந்து நான் ஸ்வீட்னிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். சுகருக்கு பதில் வந்து இதில் மில்க் மேட் போட்டிருக்கேன். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் இல்லைனா மில்க் மேடையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெடியான இதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த கண்டெய்னர்ஸில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி பவுல்லையும் கிளாஸ்லேயும் போட்டு வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கணும். ஒரு 1 to 2 hours விட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மேங்கோ பியூரி செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து மேங்கோஸை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னிங்காக. ஏன்னா மேங்கோ ஆல்ரெடி வந்து ஸ்வீட்னிங்காக இருக்கும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டுக்காக மட்டும் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். தென் இதை கொஞ்சம் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பியூரி வந்து ரெடி ஆகிடும் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதும் செட் ஆகி வந்துச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. இது பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கவுத்துடலாம். செம்மையாக இருக்குது காய்ஸ். இதை வந்து இப்படியும் சர்வ் பண்ணலாம். நம்ம இது அழகாக இருக்குல்ல. அந்த புட்டிங் எடுத்து நான் மறுபடியும் இதுக்குள்ள போட்டேன். இதுலேயே வந்து அந்த மேங்கோ பியூர் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாமா? சீரியஸ்லி செம்மையாக இருக்கு. வேக ஊற்றுது பாருங்க. எனக்கு மேங்கோ தான் இது செம்மையாக எலிவேட் பண்ணுது. மேங்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இது. அண்ட் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.